ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீமத் பகவத்கீதை அர்ஜுன விஷாத யோகத்தினுடைய 45வது ஸ்லோகம். அஹோ பத மஹத் பாபம் கர்த்தும் வியவசிதா வயம் யத்ராஜ்ய சுகலோபேன ஹந்தும் ஸ்வஜனமுத்யதாஹ. அர்ஜுனன் இப்போ அழுகை அதிர்ச்சி இது ரெண்டுத்துக்கும் நடுவுல மாட்டின்னு இருக்கான். சொல்ல போனா அவன் மனசு குழம்பி இருக்கு அப்படின்னு சொல்லணும். இவ்வளோ பெரிய பாவத்தை பண்றதுக்கு நாம வந்திருக்கோமே, இவ்வளோ பெரிய பாவத்தை நாம விழுந்துட்டோமே, இவ்வளோ பெரிய பாவம் பண்ண நாம துணிஞ்சோம். அதற்கு காரணம் என்ன ஆயிடுத்து? ராஜ்ய சுக லோபேன, ராஜ்ய சுகம் வேணும் அப்படிங்கிற ஒரு பேராசையினால இவ்வளோ பெரிய பாவம் பண்ண நாம் துணிந்தோம். இவ்வளோ பெரிய பாபம்னு அவர் சொல்லும் பொழுது நாம வர்ண சங்கரம் வரைக்கும், குலக்ஷய தோஷம், வர்ண சங்கரம், ஜாதி தர்மம், குல தர்மம் எல்லாம் அழியறது அப்படிங்கிற எல்லா அம்சத்தையும் நாம ஒரு தடவை ஞாபகப்படுத்தி பார்க்கணும். இது எல்லாத்தையும் சொல்லி அவர் சொல்றார், எத் ராஜ்ய சுகலோபேன ஹந்தும் ஸ்வஜன முத்யதாகா. நம்மவர்களையே பணப்பேராசையினால, ராஜ்ய சொத்தின் பேராசையினால நம்மவர்களையே கொல்ல துணிந்தோமே அப்படின்னு துக்கப்படுற அர்ஜுனன், உண்மையில பாக்கிறதுக்கு இது தார்மீகமா நமக்கு தோணினா கூட ஆழமா பார்க்கும் பொழுது இது ஒரு மனக்கலக்கம், ஆழ்ந்த மனக்கலக்கம், தன்னைத்தானே கண்டித்து அழும் நிலை இது அர்ஜுனனுடையது. ஏன் அப்படின்னு கேட்டா, அர்ஜுனன் இப்ப என்ன ஆயிருக்கார் அப்படின்னு கேட்டா, யுத்த தர்மம், க்ஷத்ரியனுடைய ஒரு ஸ்வதர்மம் அப்படிங்கறத மறந்து தன் உள்ளத்தை கருணை மிகுழ்ந்து, உள்ளத்தில் கருணை, கருணை அப்படிங்கிறது இங்க ஐயோ பாவம் அப்படிங்கிற அர்த்தம் இல்ல. இந்த யுத்தத்துல நாம் ஜெயிப்போமா, எதிர்கட்சி ஜெயிப்பாளா அப்படிங்கிறது கூட தெரியாத ஒரு குழப்பம். இத அடுத்த அத்தியாயத்தை சொல்லும் பொழுது அவரே சொல்ல போறார், எத்வா ஜெயேம எதிவா நோஜயேயுஹு அப்படின்னு. அதனால வெற்றியும் யாருதுங்கிறது தீர்மானமா தெரியல அப்படிங்கிற ஒரு குழப்பம். அது மட்டும் இல்ல, தான் செய்யக்கூடிய இந்த செயல் பாவச் செயல் அப்படிங்கிற ஒரு அறியாமை, இது எல்லாம் சேர்ந்து மனக்குழப்பம். அவருடைய மனம் இப்ப விவேகத்தை இழந்து மோகத்துல சிக்கின்னு இருக்கு, தவிக்கிறார். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நான் என்ன செய்யறேன், எதற்காக, யார் மேல இப்ப நான் கருணை காட்டணும், யார் மேல பற்று வைக்கணும், இது எதுவுமே புரியாத நிலையில அவர் இத பேசுறார். ஸ்ரீ குருப்யோ நமஹ.